ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. மீகா 7:7 நாம் வாசிப்போம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய சமூகத்தில் பதில் கிடைக்கும். தேவ சமூகத்துல பதில் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், இன்னும் தெளிவா சொன்னா அவர்தான் எனக்கு எல்லாமே செய்வார் என்று சொல்லி யார் ஒருவருக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, அற்புதம் செய்ய தொடங்குகிறார். அவர்களுக்கு என்ன பண்றாருங்க, அற்புதம் செய்ய விரும்புகிறார். எப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் இருளாக சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும், மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும் போதும், நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கைக்கான தேவனை பண்றாருங்க, அந்த மரணத்தையே கர்த்தர் நமக்கு ஜெயமாக அவர் மாற்றி கொடுப்பார். அதனால்தான் 8வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவானவனே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. ஒருவேளை நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், நம்மை நிந்திக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து போச்சு, இவங்க கடவுளை நம்பி போனாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கல, எந்த ஒரு முடிவும் இல்லை அப்படின்னு நினைச்சவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆனா அவங்களுடைய சந்தோஷங்கள் நிரந்தரமானது அல்ல. அவங்களுடைய சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. ஒருவேளை அவங்களுடைய பார்வையில நம் கீழே விழுந்தவர்களை போல, ஒருவேளை அவங்களுடைய பார்வையில நம்ம கைவிடப்பட்டதை போல காணப்பட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவானவனே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். வேற யாராலையும் நம்மளை எழுந்து நிமிர்த்த நடத்த முடியாது. அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்மளை யாராவது கீழே தள்ள நினைச்சாலும் சரி, நம்முடைய ஆசீர்வாதத்தை யாராவது பறிக்க நினைச்சாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை பிரித்து நம்முடைய குடும்பத்தை யாராவது சீரழிக்க நினைத்தாலும் சரி, அவர்கள் தான் கீழே விழுவார்களை கண்டி நாம் எந்த காலத்தில் என்ன பண்றது இல்லைங்க, கீழே விழுவது கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்மை விழுந்தாலும் நம்மை தூக்குகிற ஒரு தகப்பனை நாம் நம்புகிறபடினால இல்லையா, அவரை நம்பணும். அவரை நம்பணும். யோசேப்பு என்கின்ற மனுஷனை தூக்கி கொண்டு போய் குழியில போடுறாங்க. எதுல போடுறாங்க? சகோதரர்கள் எல்லோரும், எல்லா சகோதரரும் என்ன பண்றாங்க, அவனை தூக்கி குழியில போட்டுறாங்க. அவ்வளவுதான், இவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு அவன் என்ன பண்ண மாட்டான், நமக்கு விரோதமாக வந்து நிற்க மாட்டான், நம்ம கிட்ட இந்த மாதிரி காரியத்தை குறிச்சு பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாங்க, குழியில தூக்கி போடுறாங்க. அல்லேலூயா. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா, தேவன் குழியில யார் கீழே தூக்கி போட்டார்களோ அவர்களே கர்த்தர் தூக்கி என்ன பண்றாருங்க, மேலே எழும்ப வைக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா தேவனை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், உனக்கும் எனக்கும் யார் விரோதமாக எழும்பி இருந்தாலும் அவர்களே நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை அவர் செய்வார். அப்படி தூக்கி அவன் என்ன பண்றாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க, 20 வெள்ளிக்காசுக்காக வித்துடுறாங்க. அவனை என்ன பண்றாங்க, சகோதரர்கள், எல்லா சகோதரரும் சேர்ந்து அவன் என்ன பண்றாங்க, வித்துறாங்க. மொத்தம் எத்தனை சகோதரர்கள் அவனுக்கு? மொத்தம் எத்தனை பேருங்க? 11 பேருக்கு யார் மேல அன்பு இல்லை? ஒருத்தர் 2 பேரு அவங்களை எதிர்த்து பேசல. நம்ம தம்பிக்கு செய்யற தப்புடா, ஏன்டா அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணல, இது பண்ணல. எல்லாரும் அதுல ஒருமித்தா இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, உயிரை மட்டும் என்ன பண்ணலாம், காப்பாத்திடலாம், அவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் இருக்கக்கூடாது. ஆனா வீட்டுல இருக்கக்கூடாது, எங்க வேணா ஓடி போயிட்டோம், கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன பண்றாங்க, அவனை வித்துடுறாங்க. வித்த மனிதன் தான், யார் நம்மை வித்தார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, வித்த மனிதன் கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறார். ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது, ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியத்தை ஒருத்தன் அடிச்சு பிடிச்சு எதை செய்தாலும்
கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அவனை போஷிக்கிறவர்களாக தான் நம்ம கர்த்தர் வைத்திருப்பார கண்டி அவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க, தரைமட்டமாக நம்மளை தாழ்த்த மாட்டார், உயர்த்தி கொண்டிருப்பார். அப்ப இந்த சகோதரர்கள் எல்லாம் அவன் விழுந்துட்டான், இனி அவனால என்ன பண்ண முடியாது, எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அவர்கள் சந்தோஷமாக கடத்தி கொண்டிருந்தார்கள். வருடங்கள் ஓடிவிட்டது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ தேவன் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இதை செய்யணுமா, ஏன் உடனடியாக செய்திருக்கூடாதா, உடனே மாற்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்கூடாதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்போம் இல்லையா. நம்மளை உருவாக்கி, நம்மளை பக்குவப்படுத்தி, நம்மளை பலப்படுத்தி, நம்மை பிறருக்கு போஷிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிட்ட பிறகுதான் என்ன பண்ணுவாருங்க, அவர்களுக்கிடத்துல நம்ம கொண்டு வந்து சேர்ப்பார். அப்ப எல்லோ சகோதரர் என்ன பண்றாங்க, பஞ்ச காலம் ஏற்படும் போது இந்த யோசேப்பை நாடினார்கள், யோசேப்பு தான் அவர்களை போஷித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அதான் அழகா சொல்லுது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். யார் வெளிச்சமா இருப்பாரு, தேவன் நமக்கு வெளிச்சமாக இருப்பார் இல்லையா. ஒருவேளை இருந்து போன வாழ்க்கையாக இருந்தால் உங்க இருந்து போன வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். நிமித்தமாக ஏதாவது ஒரு நெருக்கடிகள் சந்தித்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த இருளுக்குள் நான் வெளிச்சமாக இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு நான் தீப ஒளியாக இருக்கிறேன், உங்க வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு நான் நன்மை செய்கிறவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார், பயப்படாதீங்க, பெரிய காரியத்தை செய்வார். அது அழகாக 15வது வசனம் மட்டும் சொல்லுகிறது, சொல்லிட்டு நம்ம செபிப்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை போல் நடந்ததை போலவே உங்களை அதிசயங்களை காண செய்வார். அல்லையா, இந்த ஆண்டு தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் அதிசயத்தை காண செய்வேன். எகிப்தில் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பெரிய வனாந்தர பாதைகள் தான், நிறைய கரடு முரடுகள் தான். அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து வரும்போது ஒவ்வொரு அற்புதங்களை தேவன் அங்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதிசயத்தை காண செய்வார். அல்லையா, இது தேவன் கொடுக்கிற வார்த்தை, உன் வாழ்வில் அதிசயம் காணப்படும். நாம் யாவரும் அப்படியே கண்களை மூடி, என் அன்பு தேவனே, நாங்கள் உம்மை நம்பி காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு காத்திருந்தவர்கள் வெக்கப்பட்டு போனதில் என்று வேதம் சொல்லுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் ஒருவர் நடந்தாலும் எனக்கு அங்கு ஒரு நீரூற்றுகளை ஏற்படுத்துகிறேன். என் சத்துருவானவனே, நான் விழுந்து விட்டேன் என்று எண்ணாதே, நான் விழுவதல்ல, என் தேவன் மீண்டும் என்னை எழும்பச் செய்கிறவர். நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன் என்று எண்ணாதே, மீண்டும் என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவருடைய கிருபையானது இந்த வீட்டை நிரப்பட்டும் அப்பா. இவர்கள் தேவ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இன்றிலிருந்து இவர்கள் என்ன அதிசயங்களை காணத்தக்க என் சாமி உதவி செய்வீர்கள். அப்படியே என் தகப்பன் செய்வதற்காக இயேசுவின் ரத்தம் செய்யப்பட்டாகட்டும். ஆமே. சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாது. தேவன் மெய்யாகவே உங்கள் வீட்டை அதிசயத்தை காண பண்ணுவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், அவர் நன்மைகளை செய்வார். God bless you.